தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக ஆளுநர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படும் நபர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக ஆளுநர் RN ரவி இவர் ஏற்கனவே வேறு ஒரு மாநிலத்தில் 2 ஆண்டுகள் கவர்னராக இருந்தார். தற்சமயம் 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு கவர்னராக உள்ளார். அவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைகிறது. அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான். இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநராக யார் நியமிக்கப்படுவார்கள், பரிசீலனையில் இருப்பவர்கள் யார், பரிந்துரைக்கப்படுபவர்கள் யார் என்ற பட்டியல் இப்பொழுது வெளியிடுகிறோம். அதாவது முதலில் இருப்பவர் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா. இவருக்கு ஏறத்தாழ 80 வயதாகிவிட்டது. இவர் இந்த தமிழக ஆளுநர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படுகிறார். இரண்டாவதாக ஆந்திர மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் புரந்தரேஸ்வரி, முன்னாள் முதலமைச்சர் NT ராமாராவ் அவர்களுடைய மகள், தற்பொழுது ஆந்திர மாநில பாஜக தலைவராக உள்ளார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மதினி ஆவார். அடுத்ததாக உமா பாரதி, மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் உமா பாரதி. இவர் ஒரு சன்னியாசி. இவர் ஏறத்தாழ 70 வயது ஆகிவிட்டது. இவர் தமிழக ஆளுநர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படுகிறார். அடுத்ததாக மேனகா காந்தி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய இளைய மருமகள் தான் இந்த மேனகா காந்தி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுல்தான்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விட்டார். இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆவார். அடுத்ததாக ஸ்மிருதி இரானி, அமேதி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர், தற்பொழுது மத்திய அமைச்சர் பதவியில் இல்லை. இவர் இந்த பதவிக்கு பரிந்துரைக்க செய்யப்படுகிறார். அடுத்ததாக அனுராக் தாக்கூர், இவர் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர். இவர் தமிழக ஆளுநர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படுகிறார். ஆனால் தமிழக ஆளுநர் பதவிக்காலம் அடுத்த ஜூலை மாதம் வரை உள்ளது. ஜூலை மாதத்தில் அவருடைய பதவி முடிவடைந்தவுடன் புதிய கவர்னர்கள் நியமிக்கப்படுவார்கள். இன்னும் பலருடைய பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன. யார் தமிழகத்துக்கு கவர்னராக நியமிக்கப்படுவார் என்ற சஸ்பென்ஸ் நிலவுகிறது. அது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். அதுவரை சற்று பொறுத்திருப்போம்.